கர்த்தருக்குள் அருமையானவர்களே, இன்று மாலை வேளையில் உங்கள் மத்தியில் இருப்பது மிக்க மகிழ்ச்சி. இதே இடத்திலே அன்பு போதகர் சொன்னது போல வடசென்னை போதகர் ஐக்கிய கூடுகையிலே கலந்து கொண்டேன். திரும்ப இதே சபையிலே 2 நாள் கூட்டங்களை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி. ஒரு நோக்கத்தோடு போதகர் ஐக்கிய கூட்டத்தில் கொண்டு வந்தார். அந்த நோக்கத்தின் மூலியமாக சில சபைகளுக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை கொண்டு போக கர்த்தர் கிருபை செய்தார். இன்றைக்கு ஒரு நோக்கத்தோடு நம்மை கூட்டி சேர்த்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்கும். இயேசு வாழ வைக்கும் தேவன், வாழ்வளிக்கும் தேவன், வாழ வைத்துக் கொண்டிருக்கிற தேவன். இயேசுவின் நாமத்தில் நாம் கூடியிருக்கிறோம். இன்றைக்கு 3 காரியங்களை ரத்தின சுருக்கமாக நாம் தியானிக்க இருக்கிறோம். நாம் அவர் பாதத்தில் உட்கார்ந்து இருக்கிறோம். ஒரு நம்பிக்கையோடு உட்கார்ந்து இருக்கிறோம். நிச்சயமா முடிவு உண்டு. நம்பிக்கை வீண் போகாது. நம்பிக்கையோடு வந்தவர்கள், விசுவாசத்தோடு வந்தவர்கள், ஜபத்தோடு வந்தவர்கள், எதிர்பார்ப்போடு வந்தவர்கள் வெறுமையாய் போவதில்லை. நாம் ஒரு எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறோம். என் ஆத்மாவை தேவனை நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவரால் வரும். நாம் வாசித்த கர்த்தருடைய வார்த்தை, அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். பக்தன் தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். இயேசு கிறிஸ்து அழகாக சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். புனித பவுலடிகளார் சொல்லுகிறார், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து சோஸ்திரத்தோடு கூடிய ஜபத்தினால் வேண்டுதல் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தர் அக்கறையுள்ள தேவன். கர்த்தர் அக்கறையுள்ள தேவன். இன்றைக்கு உலகத்தில் நம்மளை அக்கறையா விசாரிக்க ஆள் கிடையாது. ஒரு கூட்டம் ஆத்துமாக்கள் இருக்கிறாங்க, சாப்பிட்டியான்னு கேட்க ஆள் இல்லை, என்னம்மா பண்ணேன்னு கேட்க ஆள் கிடையாது. எந்திர வாழ்க்கை மாதிரி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், வாழ்ந்துகிட்டு இருக்கோம். சில வேளையில் நாம் அந்த வார்த்தையை பயன்படுத்துவோம். அக்கறையா உட்காந்து படிக்கக்கூடாதாப்பா, அக்கறையா வண்டி ஓட்டக்கூடாதா, அக்கறையா பேசக்கூடாதா, இதெல்லாம் சொல்றோமா இல்லையா? நான் இன்னும் கொஞ்சம் அக்கறையா உட்காந்து ஜபிச்சிருக்கலாமோ, இன்னும் கொஞ்சம் பைபிள் வாசிச்சிருக்கலாமோ அப்படின்னு நமக்கு தோணும் இல்லையா? தோணும். நம்முடைய தேவனுக்கு ஒரு பெயர் என்ன? அக்கறையின் தேவன். அக்கறையா விசாரிக்கிறவர். விசாரிக்கிறவர்னா அக்கறை இருந்தால் தான் விசாரிக்க முடியும். இன்றைக்கு 3 காரியங்கள். ஒருத்தர் நம்ம மேல் அக்கறை உள்ளவர் என்றால் அவர் கர்த்தர் அன்பின் தேவன். கர்த்தர் அன்பின் தேவன். 2வது கர்த்தர் அக்கறையுள்ள தேவன். 3வது அக்கறையில் சேர்க்கிற தேவன். இல்லையா? அக்கறையுள்ள தேவன் அக்கறையில் கொண்டு போய் சேர்ப்பார். முதலாவது நம்முடைய தேவன் யார்? அன்பின் தேவன். இயேசு என்று சொல்லும் பொழுதே நமக்கு வரக்கூடிய ஒரு நினைவு என்னது? அன்புதான். 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 கர்த்தருக்குள் அருமையானவர்களே, நம்ம மேல அன்பு இருக்கிறவங்க தான் நம்மளை அக்கறையா விசாரிக்க முடியும். இல்லைன்னா விசாரிக்க முடியாது. அவருக்குள்ள அந்த அன்பு இருந்ததுனால தான், அந்த அன்பிலிருந்து வர்றது தான் மனதுருக்கம், கிருபை, இரக்கம், தயவு, காருண்யம். இதெல்லாம் எங்கிருந்து ஆரம்பிக்குது? அன்பில். அந்த அன்பில் இருக்கிறதுனால தான் ஜனங்களை பார்த்து என்ன சொல்லுகிறார்? மார்க் 8:2, நான் ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன். எப்படி 3 நாள் என்னோடு கூட இருந்து அவங்க ஒன்றும் சாப்பிடாம இருக்கிறாங்களேன்னு என்ன சொல்லுகிறார்? பரிதபிக்கிறார். பரிதபிக்கிறது என்றாலே மனதுருக்கம். அப்ப அவர் எவ்வளவு மனதுருக்கம் இருந்தா ஒரு பரிதாபம் வந்திருக்கும் இல்லையா? இந்த ஜனங்களை என்ன பண்ணக்கூடாது? வெறுமையா அனுப்பக்கூடாது.
நம்முடைய தேவன் நமக்காக பரிதபிக்கிறவர். ஒரு நம்பிக்கையோடு வர்றாங்க. பல பல போராட்டத்தோடு நம்ம இங்க உட்கார்ந்துருப்போம். நிச்சயம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு போராட்டம் இருக்கு. போராட்டம் இல்லாத யாருமே கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு போராட்டம் இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தேவைகள் இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மனம் அழுத்தம் இருக்கு. வெளியே சொல்லக்கூடிய பாரங்கள், வெளியே சொல்ல முடியாத பாரங்கள், பல காரியங்கள் இருக்கும். நம்முடைய தேவன் யார்? அன்பின் தேவன். அன்பு இருக்கிற இடத்துல அக்கறை இருக்கும். ஜனங்களுக்காக அவர் என்ன செய்கிறவர்? பரிதபிக்கிறவர். கர்த்தர் எப்படி அக்கறையா விசாரிக்கிறார்? அன்பா விசாரிக்கிறார், அக்கறையில கொண்டு போய் சேர்க்கிறார். கர்த்தருக்குள் அருமையானவர்களையும் முதலாவது அவர் அன்பின் தேவன். நான் சமீபத்தில் பேசும்போது கூட அதை ரொம்ப மிகவும் மிகவும் வலியுறுத்தி பேசினேன். இன்று காலையில் கூட ஒருவரோடு பேசிக்கொண்டிருக்கும் போது, சிலரோடு பேசிக்கொண்டிருக்கும் போது சொன்னேன், உலகத்துல கடைசியா ஒன்று ஜெயிக்கும்னா அன்பு மட்டும்தான் ஜெயிக்கும். இது எல்லாம் தோத்து போயிடும். மனிதனை மனிதன் அடக்கி ஆள்வது அதிகாரத்துல, மனிதனை தெய்வம் அடக்கி ஆள்றது அன்புல. அதனால் நம்முடைய தேவன் யார்? அன்பின் தேவன். அதனால்தான் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தெய்வம்னா அன்பு தான். தெய்வத்துக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு மொழி அன்பின் மொழி தான். அதனால தான் தேவன் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அப்ப ஆண்டவருடைய அன்பு எப்படிப்பட்டது? முடிவில்லாத அன்பு, அழிவில்லாத ஒரு அன்பு, தோல்வியுறாத ஒரு அன்பு, நம்மை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அன்பு. இந்த உலகத்தில் ஆண்டவர் மட்டும்தான் நம்மளை புரிஞ்சிக்க முடியும். நல்லா யாரும் புரிந்து கொள்ள முடியாது. ஒரு சில வேளைகளில் சொல்லுவாங்க, மதம் மாற்றமா மனமாற்றமான்னு கேட்பாங்க. இயேசு எங்க இருக்காரோ அங்கு மனமாற்றம் இருக்கும், மதம் மாற்றம் இருக்காது. ஏன்னா இயேசு இருக்கிற இடத்துல அன்பு இருக்கு. அன்பு தான் நம்மை மாற்றுமே தவிர வேறு எதுவும் நம்மை மாற்றாது. அன்பு மட்டும்தான் மாற்றும். அந்த அன்பிலேந்து வர்றது தானே கிருபை, இரக்கம், மனதுருக்கம், காருண்யம், நீடிய வாழ்வு. இதெல்லாம் எங்கிருந்து வருகிறது? அன்பு. ஆனால் தான் ஆவியின் கனியோ அன்பு. அதனால்தான் அப்படிப்பட்ட அன்பின் தேவனை நீங்களும் நானும் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அவர் பாதத்தில் வந்திருக்கிறோம். மற்றவர்களுக்கு ஜெபிக்கிறது ஒரு அன்பு, மற்றவர்களுக்கு பரிந்து பேசுறது ஒரு அன்பு. இந்த மாதிரி ஒரு ஜெப கூட்டம் நடக்குது, அழிஞ்சு போற ஆத்துமாக்களை கூட்டின்னு வருது ஒரு அன்பு. ஒரு அன்பு. இப்ப இயேசு கிறிஸ்து ஒரு வீட்டில் பிரசங்கம் பண்ணுகிறார். அப்ப 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை இயேசுவினிடத்துல கொண்டு வர்றாங்க. அப்ப இயேசு ஒரு வீட்டில் ஒரு ஜெபக்கூட்டம். அந்த ஜெபக்கூட்டத்தில் இன்னைக்கு இயேசு பேசுகிறார். 4 பேர் யாரை கூட்டிகிட்டு வர்றாங்க? ஒரு திமிர்வாதக்காரனை. அப்ப இயேசு வீட்டு கூட்டத்தில், அந்த ஒரு வீட்டு சபை கூட்டத்தில் ஒரு திமிர்வாதக்காரன் அங்க கொண்டு போயிட்டாக்க இயேசு இடத்துல அவன் சுகமாயிடுவான். அந்த 4 பேர் அவனை அழைத்து கொண்டு யார் இடத்துல வர்றாங்க? இயேசுவினிடத்தில். இயேசு யார்? அன்பின் தேவன். 4 பேருக்கு ஒரு அன்பு அவன் மேலே. அந்த அன்பின் வெளிப்பாடு இயேசுவினிடத்துல கொண்டு வருகிறார்கள். இயேசு கிறிஸ்து இப்படி நினைச்சிருப்பார், இந்த 4 பேருக்கு இவ்வளவு அன்பாகும் மேல, திமிர்வாதக்காரன் மேல இவ்வளவு அக்கறையா என்கிட்ட கொண்டு வந்தா சுகமாயிடுவானே அப்படின்னு நினைக்கிறாங்களே. இயேசு கிறிஸ்து அவர்களுடைய அன்பையும் விசுவாசத்தையும் அவங்களுடைய முயற்சியும் ஜபத்தையும் பார்த்து அவனுக்கு விடுதலை கொடுக்கிறார். உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, படுக்கை எடுத்துக்கொண்டு நட. ஜனங்களுக்காக பரிதபிக்கிறவர். 38 வருஷமா வியாதி கொண்டிருந்தவனே அக்கறையா விசாரிக்கிறார்.
சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா அப்படின்னு விசாரிக்கிறார். இவ்வளோ அக்கறையா அவர் விசாரிக்கிறார். அவனுக்கு ஒரே ஒரு எண்ணம் தான், என்ன, ஆண்டவரே இந்த தண்ணி கலக்கப்படும் போது என்னை கொண்டு விடுறதுக்கு ஆள் இல்லை. இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. கர்த்தருக்குள் அருமையானவர்களே, இன்று மாலை வேளையிலே நாம் அவருடைய அன்பின் பிரசன்னத்தில் அமர்ந்திருக்கிறோம். எப்பொழுதுமே தெய்வம்ங்கிறது நம்முடைய அவசரத்துக்கு அல்ல. தெய்வத்துடைய அவசரத்துக்கு நாம இருக்கும்போது நம்ம அவசரத்துக்கு அவர் வருவார். எப்பவும் நினைத்து கொள்ளணும். எப்பவும் சொல்வேன், காட் நெவர் எவர் இன் ஹரி. ஆண்டவர் ஒரு நாளும் எதுக்கும் அவசரப்பட மாட்டார். நமக்கு தான் எல்லாத்துக்கும் அவசரம். அவருடைய அவசரத்துக்கு நீ இரு, உன் அவசரத்துக்கு முன்னாடி அவர் வந்து நின்றுருப்பார். அப்ப தேவன் என்ன சொல்லியிருக்கலாம்? இயேசு, நீ என்னப்பா சொன்ன? தண்ணி கலக்கம் போடும்போது கொண்டு போறதுக்கு தானே ஆள் இல்லை. எனக்கு 12 சீஷர்கள் இருக்கான். பேதுரு நல்லா டைவ் அடிப்பான். இவன் அங்கேயே விட்டுட்டு போறேன். தண்ணி கலக்கும் போது அப்படியே உன்னை தூக்கின்னு போய் டைவ் அடிச்சு ஹீல் பண்ணிட்டு வந்துருவான்னு சொல்லலை. நான் வந்திருக்கேன், சுகமளிக்கிறவர். படுக்கை எடுத்துக்கொண்டு நட. அவ்வளவுதான், அவ்வளவுதான். அதான் தேவன் செய்கிற ஒரு காரியம். கர்த்தருக்குள் அருமையானவர்களே, நம்முடைய தேவன் யார்? முதலாவது அன்பின் தேவன். எங்க வந்து கூடியிருக்கிறோம்? நாம அன்பின் பிரசன்னத்தில் நாம் என்ன பண்ணியிருக்கிறோம்? கூடியிருக்கிறோம். அவரை போல அன்பு யாரும் உலகத்தில் என்ன பண்ணிட முடியாது, செலுத்திட முடியாது. அவருடைய அன்பு மட்டும்தான் இன்றைக்கு வரைக்கும் மாறாதது, அழியாதது, அவியாதது, புரிந்து கொள்ள முடியாதது. ஏன்னா உன் வழிகள் என் வழிகள் அல்ல, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல. நீ புரிஞ்சுக்கிற மாதிரி நான் புரிஞ்சிக்க மாட்டேன்னு சொல்லுவார் ஆண்டவர். உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல. கர்த்தருக்குள் அருமையானவர்களே, நம்முடைய தேவன் யார்? அன்பின் தேவன். நான் இங்க நிக்கிறேன் அப்படின்னா கர்த்தருடைய அன்பினால நிக்கிறேன். கர்த்தருடைய கிருபையினால நான் நிக்கிறேன். இங்க இந்த காலையில் கூட ஒரு அன்பை குறித்து தான் அதிகமா ஒரு சிலர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். ஒரு சிலர் பேசுறத நாம ரொம்ப பொறுமையா கவனிக்கணும், லிசன் பண்ணணும், காது கொடுத்து. அதான் அன்பு, அதான் அன்பு. நான் அவங்க என்ன சொல்ல வராங்கன்றதை நம்ம என்ன பண்ணணும்? கொஞ்சம் காது கொடுத்து கேட்கணும். நம்ம காது கொடுத்து கேட்க கூட இன்னைக்கு அநேகருக்கு என்ன இல்லை, நேரம் இல்லை. அவங்க சொல்லணும், அவங்க என்ன சொல்ல வராங்க, அவங்களுக்கு என்ன பிரச்சனை. அந்த காது கொடுத்து நாம் என்ன பண்ணணும்? கொஞ்சம் கேட்கணும். அவர் அன்பின் தேவன். இன்றைக்கு நான் இங்க நிக்கிறேன் அப்படின்னா அவருடைய அன்பு. நான் ஒருவரோடு பேசிக்கொண்டிருந்தேன். உனக்கு எவ்வளவு சத்தியம் தெரியறதுன்னு பெருசல்ல, இந்த சத்தியம் சாதாரண எளிய மக்களுக்கு எப்படி போய் சேர்ந்ததுங்கிறது தான் பிரச்சனை. கரெக்டு தானே? உண்மை அதுதானே. எனக்கு எவ்வளோ பாடம் தெரியுங்கிறது பெருசு இல்லை. இந்த பாடம் படிக்காதவனுக்கு எப்படி போய் சேருது, எப்படி சொல்லி கொடுக்க போறேன், அவன் எப்படி விளங்கிக்க போறான். அதுக்கு என்ன யுக்தியை நீ என்ன பண்ணிருக்க? கையில வச்சிருக்க. தேவன் கையில வச்ச ஒரே ஒரு யுக்தி அது அன்பு, அன்பு, அன்பு. கர்த்தருக்குள் அருமையானவர்களே, இந்த இடத்தில் நான் வடசென்னை போதகர் கூட்டத்தில் வரும்போது என்னுடைய சாட்சி சில காரியங்கள் சொல்லி கொண்டிருந்தேன். சமீபத்திலையும் சில சர்ச்சைகள் சொல்லி கொண்டிருந்தேன். அதில் 2 வார்த்தைகள், அவருடைய அன்பினால நான் இங்க நிக்கிறேன். அழைத்தவர் உண்மையுள்ளவர். என்னுடைய முழு பெயர் ராமமூர்த்தி சந்திரசேகரன். ராமமூர்த்திங்கிறது என் தகப்பனார் பெயர், ஆர் சந்திரசேகரன். ஏன் ராமமூர்த்தி சந்திரசேகரன் சொல்லுவேன்னா, நான் சோசியல் மீடியாவில் என் பேர் அப்படி தான் இருக்கும், ராமமூர்த்தி சந்திரசேகரன்.
நான் 15 வருஷ காலம் நான் சோஷியல் மீடியாவில் இருக்கிறேன். அதனால என்ன அட்ரஸ் பண்றவங்க அப்படிதான் பண்ணுவாங்க. நான் அதிகமா தேவனுடைய வார்த்தைகளை குறித்தும் வாழ்க்கை தத்துவங்களை குறித்தும் மனோ தத்துவங்களை குறித்தும் அதிகமான ஆலோசனைகளையும் அவ்வப்போது எழுதக்கூடியவன். அதனால அநேகருக்கு அது தெரிய வரும். ஒரு சில இடங்களில் ஒரு சில லாயர்ஸ், ஒரு சில சைக்காலஜிஸ்ட், டாக்டர்ஸ் என்ன உங்களுக்கு தெரியுமான்னு கேட்பாங்க. உண்மையிலே தெரியல என்னன்னு கேட்பேன். உங்கள் சோஷியல் மீடியா ஃபாலோயர்ஸ் நாங்கள் ரொம்ப அருமையாக சில கருத்துக்களை என்ன பண்ணிட்டு வரீங்க, அவ்வப்போ சொல்றீங்க. அந்த கருத்துக்கள் எங்களுக்கு மிகவும் பிரயோஜனமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. கர்த்தருக்குள் அருமையானவர்களே, நான் ஒரு வைராக்கியமான இந்து பிராமண குடும்பத்தில் பிறந்தவன். என் தகப்பனார் பெரிய கோயில் குருக்கள். நான் சொல்லக்கூடிய இந்த சாட்சியின் ஒரு சிறு பகுதி 1972 75 ஆரம்பம். 1972 75 76, இன்னைக்கு எத்தனை வருஷம்? ஒரு 50 வருஷம் இருக்குமா, மேலே இருக்கும். நிறைய பேருக்கு அந்த வயசு கூட இங்கே இருக்காது. நாங்கள் ஒரு அக்ரகாரத்தில் இருந்தோம். கோயில் நிலத்தில் இருந்தவங்க, கோயில் குருக்கள் என் தகப்பனார். அதில் யஜுர்வேதத்தில் ஒரு பெரிய ஒரு நிபுணர். கோயிலில் பிரதோஷம்லாம் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கலாம். அதிலெல்லாம் ரொம்ப அவர் தான் தலைமையாக இருந்து எல்லாம் நடத்தக்கூடியவர். என்னுடைய தகப்பனாருடைய பிரதர், அவர் எல்டர், அவர் பெரியப்பான்னு சொல்றது. அவங்களும் பெரிய ஒரு கனபாடிகள். என் தகப்பனார் சாஸ்திரிகள்னா அவர் கனபாடிகள். அப்படிப்பட்ட வைராக்கியமான ஒரு குடும்பத்தில், அதில் பிராமணர்களுக்கு மட்டும்தான் பூஜைக்கு நல்லது கெட்டதுக்கு போவோம், வேற எதுக்கும் போக மாட்டோம். என் தகப்பனாருக்கு ஒரு விருப்பம், என்னுடைய மகன் ஒரு 4ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பு வரைக்கும் படித்தால் போரும், எழுத படிக்க தெரிஞ்சா போரும், தமிழ் அவன் பேரை கையெழுத்து போட தெரிஞ்சா போரும் தமிழில். அப்படி என் தகப்பனார் அதுக்கு பிறகு அவனை கொண்டு போய் சங்கர மடத்தில் விட்டுறலாம் அப்படின்னு. நான் சொல்றது 72 74 காஞ்சிபுரத்தில் சங்கராச்சாரியர், அவர் பெரியவர் இருந்தார், ரொம்ப பெரியவர் அவர் தான். ஸோ இப்படி பக்கத்தில் பார்த்து பேசக்கூடிய பாக்கியமெல்லாம் எனக்கு இருந்தது. ஏன்னா தகப்பனார் அங்கே தான் முக்கால்வாசி போவார் வருவார். கும்பாபிஷேகம், மகா கும்பாபிஷேகம் எல்லாம் காஞ்சி பெரியவாள்னு சொல்லுவான். அப்படி பேச்சு அவங்களுக்கு வார்த்தையே அதுதான். அதுக்கப்புறம் இப்போ இருக்கிறவங்க. ஆனால் என் தாயாருக்கு ஒரு விருப்பம், மகன் உலக பிரகாரமாக குறைஞ்சது ஒரு 4 எழுத்து படித்தா படிக்கணும் அப்படின்னு. 4 எழுத்துன்னா அன்னைக்கு SSLC இதான் அன்னைக்கு 4 எழுத்து. அந்த 4 எழுத்து அன்னைக்கு படிச்சுட்டாலே ஒரு பெரிய படிப்பு தான், பாஸ் பண்ணிட்டா, நல்ல மார்க் வாங்கிட்டா. அதுக்கப்புறம் டைப்பிங், ஷார்ட் ஹேண்ட் அப்படி. இன்னைக்கு எப்படி ஐடி சாப்பாடு போடுதோ அன்னைக்கு அது சாப்பாடு போட்டுது. கரெக்டு தானே? உண்மை. அப்படி என் தாயாருக்கு ஒரு ஆசை, நான் மேலே படிக்கணும்னு. அப்படி படிக்கிறதுக்காக எனக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு சந்தர்ப்பம் ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்தார். எனக்கு அதெல்லாம் ஒன்றும் தெரியாது. என் தகப்பனாருக்கு என்ன படிக்க வைக்கணும்னு இல்லை, அவருடைய விருப்பம் நான் குருக்கள் ஆகணும். எந்த தகப்பனுக்குள்ள ஆசை தான் அது. என் தாயாருக்கு படிக்க வைக்கணும். அதனால் சாதாரண ஒரு 8ஆம் வகுப்பு வரைக்கும் ஒரு ஸ்கூலில் படிச்சுட்டு 9th 10th 11th ஒரு ஸ்கூலில் படிக்கணும். அது ஒரு கிறிஸ்துவ ஸ்கூல். அதுதான் வீட்டுக்கு அருகாமையிலையும் இருந்தது. நான் நல்லா படித்ததுனால எனக்கு உடனே சீட்டு கொடுத்துட்டாங்க. அங்கே அந்த பள்ளிக்கூடத்தில் 3 வருஷம் படித்தேன். கிடியன் இன்டர்நேஷ்னல் ஊழியக்காரர்கள் புதிய ஏற்பாடை இலவசமாக ஒன்று கொடுத்தாங்க. எனக்கு அப்போ தான் தெரியும் கிறிஸ்துவர்களுக்குன்னு ஒரு புதிய ஏற்பாடு இருக்கு அப்படின்னு. அன்றைக்கு அந்த புதிய ஏற்பாடு படித்தேன். அது தேவனுடைய வார்த்தையாகிய வித்து. அந்த வித்து இன்னைக்கு முளைச்சி ஒரு மரமாக கனியாக நிற்கிறேன். அவ்வளவுதான், அவ்வளவுதான். என்னைக்கோ வித்து போடுறோம், அது முளைக்கிறது. இன்னைக்கு நாம் ஒரு மாங்கண்ணோ தென்னங்கன்றோ இன்னைக்கு வச்சுட்டு நாளைக்கே குத்தகை விட்டுற முடியாது இல்லை.
விட்டுற முடியுமா? முடியாது. என் தகப்பனார் சொன்னார், நம்முடைய பிள்ளையை கொண்டு போய் கிறிஸ்துவ பள்ளியில சேர்த்திருக்கிய அப்படின்னு. என்னுடைய சிஸ்டர்ஸ், எல்டர்ஸ், அவங்களும் நல்லா அவங்களும் படிச்சதுனால அவங்க சொல்லுவாங்க, அவன் படிச்சதுல ஒன்றும் தப்பு இல்லை, இப்போ நாங்களும் தான் படிச்சிருக்கோம் அப்படின்னுவாங்க என் சிஸ்டர்ஸ். அவன் படிச்சதுல தப்பு இல்லை, அவனை பள்ளிக்கூடத்தில் சேர்த்ததெல்லாம் தப்பு இல்லை, படிப்பு கண்ணை திறக்கும். ஆனா இப்போ இந்த புதிய ஏற்பாடு படிக்கிறான், நாளைக்கு பைபிள் வாங்கி படிப்பான், கிறிஸ்டினா மாறிட்டானா நமக்கு உபயோகம் இல்லாத போயிடுவானோ அப்படின்னு அந்த ஒரு பயம். அந்த ஒரு மதம் மாற்றம் அல்ல, மனம் மாற்றம். என் தகப்பனார் அந்த பயத்திலேயே என்னென்னவோ பண்ணி பார்த்தாரு. எங்க மதர் சொன்னாங்க, என்னத்துக்கு பயப்படுறீங்க? உன் பிள்ளை கெட்டு போனாதான் பயப்படணும். அவன் சிகரெட் பிடிக்கிறானா, இல்லை குடிக்கிறானா, இல்லை மார்க் ஏதாவது கம்மியாக வாங்கியிருக்கானா, இல்லை நம்ம வீட்டுக்கு அடங்கலையா, இல்லை சாவகாசம் சரியில்லையா, எல்லாமே கரெக்டாக தான் இருக்கு. ஏதோ படிக்கிறான், அந்த கொஞ்சம் பைபிள் படிக்கிறான், ஏதோ புரிஞ்சுக்கிறான். நம்ம அதை விட்டுட்டு போன இதுக்கு நீங்கள் பயந்தீங்கன்னா நீங்கள் பயப்படுறதெல்லாம் பின்னாடி நடந்துருன்ட்டாங்க. அவர் பயப்படுற பெரிய நடந்து போச்செல்லாம். அதனால கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்ற, நீ பயப்படிப்படி ஒன்றும் நடக்காது, நான் உன்னோட இருக்கிறேன். நமக்கு தான் காரணம் இல்லாத பயம். நான் எவ்வளவோ பில்லி சுன்யம், மந்திரம், மாந்திரீகம், என்னென்னவோ வேண்டாத கோயில் கிடையாது எங்க அப்பா. ஆனாலும் அழைத்தவர் உண்மை உள்ளவர். எதை வேணாலும் ஒத்துக்கும், எதை வேணாலும் ஒத்துக்குவாங்க. அதை பாரு, அவன் குடிச்சு சீரழிவான், தலையெழுத்து குடிச்சு விழுந்து கிடக்கிறான் பாரு, இது கேன்சர் தலையெழுத்து. அது பாரு, அந்த பொண்ணு எங்கே ஓடி பிடிச்சி தலையெழுத்து. ஒவ்வொன்றுக்கு ஒரு தலையெழுத்துன்னு சொல்லுவான். யாராவது ஏதோ பைபிள் படிக்கிறான், ஜப கூட்டத்துக்கு போறான், தலையெழுத்து ஜப கூட்டத்துக்கு போறான்னு சொல்லுவானா? அப்படி சொல்லி பார்த்துருக்கீங்களா நீங்க? இப்போ என்ன யாராவது பார்த்து, சந்திரசேகர் தலையெழுத்து கிங் ஆஃப் கிங் சபையில் உட்காந்துட்டு இருக்காரு, என்ன தலையெழுத்தை மாத்தினால தான் பாஸ்டர் கூப்பிட்டுருக்காரு. கரெக்டு தானே? தெய்வம்ங்கிறது தலையெழுத்தை மாத்துறது தான் தெய்வம். 12 வருஷம் உள்ள பெரும்பாடு உள்ள ஸ்திரீ, ஊர் ஜனம் என்ன சொல்லும், என்ன தலையெழுத்த யாப்பா பாரு பிரச்சனை இவளுக்கு. இயேசுன்னு வஸ்திரத்தை தொட்டா சுகமாயிட்டா, தலையெழுத்து மாறி போச்சு இல்லையா? அவரை தொட்டாலும் சுகம், அவர் தொட்டாலும் சுகம். கரெக்ட் தானே? ஊர் ஜனங்க என்ன சொல்லியிருக்கோம், நான் இன்னொரு விதவின் மக செத்து போயிட்டா, அவ தலையெழுத்து புருஷனும் போயிட்டான், புள்ளையும் போயிடுச்சு. எப்படி சொல்லுமா? சொல்லாது. நம்ம ஜனங்க பேசுறதுக்கெல்லாம் PhD கொடுக்கலாம், அவ்வளோ பேசுங்க. நமக்கு முன்னாடி ஒன்று பேசும், பின்னாடி ஒன்று பேசும். ஆமா, முன்னாடி பேசுறதெல்லாம் PhD, பின்னாடி பேசுறதெல்லாம் டபுள் PhD. ஆமா, நமக்கு பின்னாடி யாராவது பேசுறாங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவக்கு முன்னாடி நான் இருக்கேன் பாரு. ஏன்னா அவன் என் ஈக்குவலுக்கும் வரமாட்டான், முன்னாடியே வரமாட்டான், பின்னாடியே பேசிட்டு இருக்கான் பாரு. கரெக்ட் தானே? நமக்கு பின்னாடி யாராவது பேசுறான்னா ரொம்ப சந்தோஷப்படு. நம்ம கூட விளம்பரம் பாரு, 10 பேர் கருத்தை கொடுத்துருக்காரு பாரு, இல்லையா? உண்மை தானே? அனுபவிக்கிறோம் இல்லையா? அதே தலையெழுத்து அப்படின்னு உலகம் சொல்லும். உங்களெல்லாம் பார்த்து யாராவது தலையை சொல்லுவாங்களா? கிங் ஆஃப் கிங் சர்ச்சில் பாரு, தலையெழுத்து உட்காந்து இருக்குது பாரு. நமக்கு தான் தெரியும் முன்னாடி எங்க உட்காந்துருந்தோம், நீங்க எங்க உட்காந்து இருக்கிறோன்னு. எஸ், இயேசு கிறிஸ்து தலையெழுத்தை மாற்றுகிறவர். அதனால அந்த பாடையை தொட்டார். எதை தொட்டாரு? பாடையை தொட்டாரு. பாடை பல்லக்கா மாறி போச்சு. சுடுகாட்டுக்கு போக வேண்டியது ரிட்டர்ன்ல வருது பாரு. இப்ப எப்படி எங்க போயிருக்கணும்? நியாயமா பார்த்தா சுடுகாட்டுக்கு போயிருக்கணும். இப்ப எப்படி வருது? பாடம் என்னவா மாறி போச்சு? பல்லக்கா மாறி போச்சு. கரெக்டு தானே? எஸ், இயேசு கிறிஸ்து அதை மாத்துகிறவர், தலையெழுத்தை மாற்றுகிறவர். அதனால தான் கட்டளைகளால் நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை குலைத்தா. அதனால கர்த்தர் எப்படிப்பட்ட தெய்வன்?
அன்பின் தெய்வம். இன்றைக்கு 1974 நான் சொல்லியிருக்கேன். ஆனால் 79 80 எனக்கு ஊழிய அனுபவங்கள் இளம் வயதிலிருந்து இன்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு 44 45 வருஷம் ஊழியம் செய்கிறேன் பல விதங்கள். இன்றைக்கும் கர்த்தர் கிருபையினாலே ஒரு 250 300 பிராமண குடும்பங்களை கர்த்தருக்குள்ள வழி நடத்தி இருக்கேன். இப்போ நடத்திக்கிட்டு வரேன். அநேகரை நடத்துறேன். அநேக செட்டியார் ஃபேமிலிஸ், நாயுடு ஃபேமிலிஸ் ரொம்ப பிடிக்கும். அநேகருக்கு பிடிக்கும். என்னுடைய அணுகுமுறை எங்களுக்கு பிடிச்சிருக்கு. அவ்வளவுதான். ஒரு சிலருக்கு 17 வருஷம் 18 வருஷம் அவங்க குடும்பத்தோடு உட்காந்து நல்லது கெட்டதெல்லாம் அவங்களுக்கு இருந்து சொல்லி ஜெபிச்சதுனால அந்த இன்னைக்கு அந்த குடும்பமாக கர்த்தரை ஆராதிக்குது. எஸ், நம்முடைய வேலை என்ன? இயேசு அவங்களுக்கு பிரதிபலிக்கணும். யாரை பிரதிபலிக்கணும்? இயேசுவை. மதம் மாற்றம் அல்ல, மனம் மாற்றம். மதம் மாற்றம்ங்கிறது சமுதாயம் வச்ச பேரு, ஆண்டவர் வைக்கிறது மனம் மாற்றம். அதனால்தான் விபச்சாரத்துல கையும் மையுமா பிடிக்கப்பட்ட ஸ்திரீயை பார்த்து நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளா தீர்க்கிறது. நம்முடைய தேவன் யார்? அன்பின் தேவன். இன்றைக்கு 44 வருஷத்துக்கு மேல கர்த்தர் அருமையா அக்கறையா போஷிக்கிட்டு வர்றாரு. நான் இறந்திருந்தா ஒரு 8 மாசம் ஆயிருக்கும். கடந்த வருஷம் நான் இறந்திருக்கணும். ஆனா கர்த்தர் என்ன கிருபையா என்ன பண்ணிருக்காரு? தூக்கி நிறுத்தினார். மரண தருவாயில் 3 ஆபரேஷன், ஒரு ப்ரொசீஜர் கழுத்துல. இனி எழுந்திருக்க மாட்டேன்னு நினைச்சேன். வாழ்க்கையோடு இல்லை. திரும்ப கர்த்தர் என்னை எழுப்புவார். இயேசு என்னை உயிரோடு வைப்பார். என் மூலியமா யாருக்கோ பிரயோஜனம் இருக்கு. என்ன பிரயோஜனம் இருக்குன்னு சொன்னா என்ன தெய்வம் உயிரோட வைக்க. எப்பவுமே கோயிலுக்குள்ள போகும் பொழுது உனக்கு என்ன வேணும்னு சொல்லி கோயிலுக்குள்ள போகாத. கோயிலுக்குள்ள போய் தெய்வத்துக்கிட்ட கேளு. என்னால யாருக்குப்பா நன்மைன்னு தெய்வத்துக்கிட்ட கேளு. தெய்வம் உன் நன்மையை தேடி கொடுக்குமா. கரெக்டு தானே? தெய்வத்துக்கிட்ட என்ன கேட்கணும்? என்ன உயிரோடு வச்சிருக்க, என்னால யாருக்குப்பா நன்மைன்னு நீ கேளு. உன் நன்மைக்காக என்கிட்ட வராம பிறர் நன்மைக்கு வந்திருக்கியே, உன் நன்மையை நீ நினைக்கிறதுக்கு மேல நான் தேடி கொடுக்கிறேன்னு சொல்லுவாரா. அதனால்தான் இயேசு நன்மை செய்கிறவரா சுற்றி திரிந்தார். நாம எல்லா செருப்பு அங்க விட்டுட்டு இங்க வந்திருக்கிறோம். கரெக்டு தானே? செருப்புக்கு நமக்கு 2 அடி தான். அந்த செருப்பை விட்டுட்டு வந்திருக்கோம்னா என்ன அர்த்தம்? செருப்பு என்னுடைய நன்மைக்கு நான் செருப்பை வெளியில விட்டுட்டோம்ப்பா, உம்ம நன்மைக்கு வந்திருக்கேன்னு அர்த்தமா. என்னால யாருக்கு நன்மை? நான் இன்னைக்கு ஜெபிக்கும் போது கூட அதான் ஜெபிச்சுட்டு வந்தேன். ஆண்டவரே, என்னால யாருக்கு நன்மை? என்னால நன்மை இருக்கும்னா அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போகும். அது அவங்களுக்கும் நன்மை, எனக்கும் நன்மை. தேவன் நம்மளை வச்சிருக்கிறது யாருக்காக? மற்றவங்களுடைய நன்மைக்காக. மற்றவருடைய நன்மைக்காக. யோசிச்சு பாருங்கள். ஒரு கிராமத்துல ஒருவன் 2 குதிரை வைத்திருக்கிறான். ரொம்ப அழகா இருக்கும் அந்த 2 குதிரைகளும் பார்க்கறதுக்கு. 2 குதிரையும் அழகா போகும், அழகா அப்படியே வரும். அந்த கிராமத்தில் இருக்கிற முதியவர் ஒருவருக்கு ஒரு சந்தேகம். என்ன இந்த 2 குதிரை இப்படி ஒழுங்கா போது, ஒழுங்கா வருது? நான் ரொம்ப நாளா கவனிச்சுக்கிட்டு இருக்கேன். இதை வளர்த்தவன் யாரு? இவ்வளோ அழகா என்ன பண்ணியிருக்கான்? வளர்த்திருக்கான், டிசிப்ளினா வளர்த்திருக்கான். 2 நீட்டா போது வருது. ஒரு நாளைக்கு அந்த ஓனர், அந்த குதிரையுடைய ஓனர் போய் கேட்கிறான், இது உன்னோட தான்? ஆமா. இவ்வளோ அழகா இருக்க 2 குதிரைகளும் அழகா போது வருது, என்ன ரகசியம் அப்படின்னா அவன் சொன்னான், ஒரு குதிரைக்கு கண்ணு தெரியாது, இன்னொரு குதிரைக்கு கண்ணு தெரியும். அந்த கண்ணு தெரியுற குதிரைக்கு நான் கழுத்துல மணியை கட்டிடுவேன், கண்ணு தெரியாத சத்தத்தை கேட்டு போகும், அப்படியே வரும் அப்படின்பா.
அதே போல தான் நமக்கு ஒன்றும் தெரியாது. இயேசு நிறைவானவர், அவரோடு போகிறோம், அவரோடு வர்றோம், அவ்வளவுதான். அதான் வாழ்க்கை. கரெக்டு தானே? அதான் தெய்வம். நான் தெய்வம் நிறைவானது, நான் குறைவானது. அவரோடு நான் பயணிக்கிறதுனால என் குறைவும் நிறைவாகிறது. தெய்வம் பலம் உள்ளது, நான் பலகீனன். கரெக்டா? அதனால தான் பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்லுவானாக. கர்த்தருக்குள் அருமையானவர்களே, நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன்? அன்பின் தேவன். ஏன்னா 44 வருஷ காலமா அவர் அறிஞ்சதிலிருந்து ஊழியத்தில் இன்னைக்கு வரைக்கும் என்ன அவர் அக்கறையா விசாரிச்சுக்கிட்டு வர்றார். எவ்வளோ பலகீனங்கள். நாம் உண்மை இல்லாதவர்களா இருந்தால் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். தேவைகளை சந்திக்கிறார், நினைக்கிறதுக்கு மேல செய்கிறார். என்னுடைய கூட பிறந்த சகோதரிகள், என்னுடைய அத்தை பிள்ளைங்கள், பெரியப்பா பிள்ளைகள் இப்படிலாம் சொல்லுவாங்க. அதுல ஒரு சிலர்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, போயும் கிறிஸ்துவ மதம் ஒரு சாக்கடையில போய் விழுந்துட்டான் பாரு இவன். என்ன படிச்சிருக்கான் இவன், எவ்வளோ அறிவு இருக்கு, எங்க போய் விழுந்துட்டான். அத்தை பிள்ளைலாம் சொல்லும், வேணும்னே ஒம்புக்கு இழுக்கிறதுக்காக. அப்புறம் நான் நினைச்சேன், இன்னைக்கு ஒரு 40 வருஷ காலம் முடியுது, 35-40 வருஷ காலம் முடிஞ்சு இப்போ ஒவ்வொன்றா என்கிட்ட சாக்கடை கிட்ட ஆலோசனை கேட்குது. நான் இப்ப கேட்க முடியுமா, ஏன்டா இந்த சாக்கடை கிட்ட வர்றேன்னு? ஒன்றும் இல்லை. அன்னைக்கு காரி துப்பிச்சுங்க. என் பாட்டி ஒன்று அக்ரஹாரத்திலே இருந்ததுனால என்ன பண்ணோம், இவன் கிறிஸ்டினா மாறிட்டான், தீட்டு. அவன் தொட்ட டம்ளர் நான் தொட மாட்டேன், வேணும்னு அந்த டீல அதில் குடிக்க மாட்டேன், டீ இன்னும் காப்பி குடிக்க மாட்டேன் இன்னும். கடைசியில் அந்த பாட்டி எனக்கு ஒரு 100 ரூபா கொடுறான். இன்னொரு பாட்டி இருக்குது, அது இன்னும் வேற பேசும். ஆனால் நான் என்ன பண்ணுவேன், சரி அவங்க எப்படி வேணா இருந்துன்னு போட்டோம், நாம எப்படி அவங்க கிட்ட இருக்கிறோம். எஸ், நீ காலையில தான் சொன்னேன், மற்றவங்களை நம்மளை எப்படி நடத்துறாங்கன்றது முக்கியம் இல்லை, நாம எப்படி அவங்கள நடத்துறோங்கிறது தான் முக்கியம். எஸ், அவன் கல்யாணத்துக்கு கூப்பிடல, 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் கூப்பிட மாட்டேன் அப்படின்னு ஒரு அம்மா என்கிட்ட 20 வருஷம் முன்னாடி அவன் எப்படி நடந்துன்னான்னு பார்க்காத, 20 வருஷத்துக்கு அப்புறம் உன்னை தேவன் எப்படி வச்சிருக்காரு பாரு. கரெக்டு தானே? இந்த மாதிரி கசப்பெல்லாம் உட்கார்ந்து இருக்கும். கசப்பு எடுக்காது, கசப்பை இனிப்பு தான் எடுக்கும். வெறுப்பை எடுக்காது, வெறுப்பை அன்பு தான் எடுக்கும். காரம் எடுக்காது. கரெக்டு தானே? எஸ், நான் 44 வருஷ காலம் இதெல்லாம் அனுபவிச்சவன், பார்த்தவன். இப்போ ஒரு கன்க்ளூஷனுக்கு வாழ்க்கையில் நான் வந்துட்டேன், எப்போ ஆரம்பத்திலேருந்தே வந்துட்டேன். என்ன முடிவு? தெய்வம்னா அன்பு மட்டும்தான் ஜெயிக்கும். வேற எதுவும் நிக்க போறது கிடையாது, வேற எதுவும் நிக்காது. வந்த வழியிலே எல்லாம் போயிடும். எது வேகமா வருதோ வேகமா போயிடும். நான் வேகமா வளர்றது வேகமா போயிடும். அன்பு மட்டும்தான் நிற்கும். கர்த்தருக்குள் அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் எப்படிப்பட்ட தெய்வன்? அன்பின் தெய்வன், அக்கறையுள்ள தேவன். பைபிள் எடுத்து பாருங்க, எவ்வளவு அக்கறையா தேவன். 3 நாள் என் கூட இருந்திருக்காங்க. வெறும்னா அனுப்பிச்சா என் சொந்து போயிடுவாங்களே அப்படின்னு 7 அப்பம் ஒரு சில மீன்களை கொண்டு 4000 பேர் போஷிச்சு மீதியான துணிக்க 7 கூட. 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000 பேரை போஷிச்சு மீதியானது 12 கூட. ஒரு பக்கம் 12 கூட நிறைய எடுத்திருக்காங்க, இன்னொரு பக்கம் 7 கூட. 7ங்கிறது பூரணம், 12ங்கிறது பரிபூரணம் இல்லையா? 7ங்கிறது பூரணம், ரெண்டுமே வெறும் கூட தான். அந்த வெறும் கூடைய அடையாளம் அற்புதத்தினால நிரப்பின தெய்வன் அவரை சாயலே நம்மளை படைச்சிருக்கால, நம்மளை வெறுமையா அனுப்புவாரா? அதனால இந்த சபையிலேருந்து வெளியில போகும்போது நீங்க வெறுமையா போக மாட்டீங்க. இது ஒரு விதை, இங்க விதைக்கிறோம். இந்த விதை என்ன பண்ணும்? பல வருஷங்கள் கழிச்சு முளைக்கலாம், நாளை காலையில முளைக்கலாம், ஏற்கனவே போட்ட விதையும் முளைக்கலாம். எஸ்,
ஜெபி, உன்னால முடிஞ்சதை சிறப்பா செய், மீதியானவற்றை ஆவியானவர் பார்த்துக்கொள்வா. நான் எப்பவும் சொல்லுவேன், ஜெபி, உன்னால முடிஞ்சதை சிறப்பா செய், மீதியானவற்றை கர்த்தர் பார்த்துக்குவார். நீ ஒரு ஆத்மாவை அழைச்சிட்டு வந்திருக்க, இந்த சர்ச்சுக்குள்ள ஒரு ஆத்மா கால் வச்சிருக்கு. உனக்கு தெரியுமோ தெரியாதோ, ஆண்டவருக்கு தெரியும். எவ்வளோ கஷ்டத்தோடு இங்க வரோம், எவ்வளோ கஷ்டத்தோடு உட்கார்ந்து இருக்கோம், என்ன தியாகம் பண்றோம், எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். ஆனால் ஒன் ஃபைன் மார்னிங் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்குள் அருமையானவர்களே, 2 வார்த்தையை சொல்லி இன்றைக்கு முடிக்கட்டும். நம்முடைய தேவன் அன்பின் தேவன், நம்முடைய தேவன் அக்கறையின் தேவன். 3வது, அக்கறையில் சேர்க்கிற தேவன். அதனால்தான் இயேசு அக்கறைக்கு போவோம் வாருங்கள், அக்கறையா விசாரிச்சு அக்கறையில கொண்டு சேர்க்க. அந்த கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. எனக்கு ஒரு டாக்டர் தெரியும், அவங்களுக்கு டாக்டர் ப்ராப்ளம் வந்திருக்கு. அவங்களுக்கு சரீரத்தில் பயாப்சி எடுக்கணும், எடுத்தாச்சு. இவ்வளோ பெரிய டாக்டராக இருக்கிறேன், என்ன பண்ணுறது, ஹாஸ்பிட்டல் நடத்துகிறேன், இந்த பயாப்சி எடுக்கணும். நீங்கள் டாக்டர் எத்தனை பேருக்கு எவ்வளோ சொல்லியிருக்கீங்க, எடுங்க பயாப்சி எடுங்க, ஒன்றும் பண்ணாது. உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுது, அதனால தான் நீங்கள் பயப்படுறீங்க. கவலைப்படாதீங்க, எடுங்க. எடுத்ததுன்னா கேன்சர். இப்போ எனக்கு அப்புறம் என் பிள்ளைகள் தான் அந்த மருத்துவமனையை பார்த்துக்கணும். நீ என்ன சொல்ற அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க. இந்த மெடிக்கல் ரிப்போர்ட்டை தள்ளி வை கொஞ்சம், இப்போ பேசுவோம் அப்படின்னு. ஸோ இதே ஹாஸ்பிட்டல் நான் எவ்வளோ இக்கட்டான சூழ்நிலையில் எத்தனை ஐசியூவில் நான் பார்த்துருப்பேன். நீங்கள் உபயோகப்படுத்திருப்பீங்க என்ன, வந்து ஜெபிச்சுட்டு போ அப்படின்னு. நீங்கள் கர்த்தர் அறியாதவங்க, நீங்கள் கர்த்தர் அறியாத டாக்டர். அவங்க ஒரு இந்து குடும்பத்தில் வந்தவங்க. யோசிச்சு பாருமா, நீ எப்படி வந்த கர்த்தருக்குள்ள. எத்தனை குறப்பிரசவம், எத்தனை சூசைட் கேஸ், எத்தனை ஆக்சிடென்ட் கேஸ். மிட் நைட் 1 மணி 2 மணிக்கு எனக்கு ஃபோன் வரும் இல்லையா அவங்ககிட்டேருந்து, ஹாஸ்பிட்டல்லேருந்து. அப்போ நம்ம என்ன பண்ணி, கர்த்தர் எப்படிலாம் பண்ணியிருக்கார். அதனால இந்த கேன்சர் அப்படியே எடுத்து வை. இப்போ சொல்கிறேன், எழுதி வச்சுக்கோ. நீ 25 வருஷ காலம் உயிரோடு இருப்பேன். இன்னைக்கு ஏஜ்லேருந்து 20-25 வருஷ காலம் உயிரோடு இருப்பேன். ஏன் கவலைப்படுற, சரியா போயிடும். அவங்களுக்கு ஒரு கேன்சர் ஸ்பெஷலிஸ்ட், ஆங்காலஜிஸ்ட்னு சொல்லுவோம், அவங்க தான் பார்க்கணும், ட்ரீட் பண்ணணும். அவங்களுக்கு இதே ப்ராப்ளம் வந்து அவங்க இறந்து போயிட்டாங்க. அவங்களுக்கு இது பயமா போச்சு. இன்னும் நான் அவங்ககிட்ட தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறேன். அவங்களுக்கு வந்து நீ கவலைப்படாதுமா, நீ ஆண்டவர் பிள்ளை, ஜெபிக்கிறோம். நம்ம இக்கட்டான சூழ்நிலையில் பார்த்தவங்க நம்ம. நான் 28-30 வருஷமா ஹாஸ்பிட்டலில் பார்த்துக்கிட்டு இருக்கேன், 27 வருஷமா பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவன் கூட இருக்கிறவன் எத்தனை ஸ்பெஷலிஸ்ட் இங்க பார்த்துருப்போம். கர்த்தர் கிருபையினால இன்றைக்கு வரைக்கும் அவங்க கேன்சர் வந்து அந்த கேன்சருடைய அறிகுறி இல்லாம 27 வருஷம் உயிரோடு இருக்கிறாங்க. 24. நீங்க அவங்களுக்கு 82 இயர்ஸ், நீங்க அவங்களுக்கு 82 வயசு. அவங்க பிள்ளைங்க பேர பிள்ளைங்க சொல்லுவேன், என் பொண்ணு டாக்டர் ஆகணுமே, உன் பொண்ணு டாக்டராவா இதே இடத்துல பிராக்டிஸ் பண்ணுவா, கவலைப்படாது. அவ்வளோதான். அவ பொண்ணு டாக்டர் ஆனால் அதே இடத்துல ப்ராக்டிஸ் பண்ணா. நீங்கள் அவங்க உயிரோடு இருக்கிறாங்க. ஆனால் எதுக்காக சொல்லுகிறோம், எனிதிங் எவ்ரிதிங் பாசிபிள் வித் காட். தேவனால் எல்லாம் கூடும். வாழ்க்கையில் எவ்வளோ அற்புதங்களை பார்த்தவன், அடையாளங்களை பார்த்தவன், எத்தனையோ பார்த்தவன் நான். சிலர் அதெல்லாம் பார்த்துதான் ஒருத்தர் இப்படியே சொன்னார் என்கிட்ட, சாய்பாபா வந்தா நாங்க சாய்பாபா பக்கத்துல உட்காந்து பார்க்க முடியும். எங்களுக்கு சாய்பாபாவால தீர்க்க முடியாத பிரச்சனை உங்க இயேசு தீர்த்துருவாரா அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், அதுக்கெல்லாம் நான் இல்லை, அந்த மாதிரியான டிபேட்டுக்கெல்லாம் நாங்க கிடையாது. கரெக்டு தானே? இவர் தீப்பாரா இவர் தீப்பாரா, இதுக்கெல்லாம் நாங்க இல்லை. ஆனா எங்களுக்கு அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு மட்டும் சொல்லுங்க,
இதுக்கு நாங்க முழங்கால் படிட்டு ஜெபிக்கிறோம், அவ்வளவுதான். நாங்க எங்க வாயால அதெல்லாம் நாங்க சொல்ல மாட்டோம் அப்படின்னு. அப்ப அவங்களா ஒரு கன்க்ளூஷன், அவங்கள்தான் இதை ஆரம்பிச்சதே. சாய்பாபா தீர்த்து வைக்காத உங்க இயேசு தீர்த்து வச்சுட்டாருன்னா நாங்க இத்தை செய்யறோம் அத்தை செய்யறோம். நாங்க அவங்களே நீங்க ஜெபிங்க, நான் சொன்ன அந்த பேரை எடுக்க வேண்டாம். உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு என்ன வேணும், கரெக்டு தானே? நான் ஒளியும் செய்யருவேன், ஜெபிக்கிறவேன். உங்களுக்கு என்ன வேணுமா? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அவ்வளவுதான். அப்ப அவங்க காரியத்தை சொன்னாங்க. கர்த்தர் கிருபையா அந்த காரியத்தை முடிச்சு கொடுத்தார். இன்னைக்கு அந்த குடும்பம் கர்த்தரை வணங்குது. நமக்கு வேண்டியது என்ன? மற்ற தெய்வங்களோட போட்டி அல்ல இது, அதெல்லாம் நமக்கு கிடையாது. உனக்குள்ள இருக்கிற வெளிச்சத்தை நீ காட்டு, இருள்ல இருக்கிறவங்க வெளிச்சத்துல வரட்டும், அவ்வளவு. அதனால்தான் நம்ம பார்த்து நீங்கள் உலகத்துக்கு எப்படி இருக்கிறீங்க? வெளிச்சமா இருக்கிறீங்க. நாம இது சரி அது சரி இது தப்பு அது ரைட்டுக்காக தேவன் நம்மளை நியமிக்கல. என்னை பத்தி நீ எடுத்து சொல்லு, என்ன நீ பிரதிபலிக்க கத்துக்கோ, மீதி தானா நடக்கும், மீதி தானா நடக்கும். நான் என் வாழ்க்கையில் கற்றுக்கொண்ட பல ஆவிக்குரிய பாடங்கள்ல அது ஒன்று. நம்முடைய தெய்வன் அன்பின் தெய்வன். இன்று மாலையில் வந்திருக்கிறீங்க, இயேசுவின் அன்பு மனதுருக்கம் இல்லையா? ஒரு நோக்கத்தோடு இங்க வந்திருக்கீங்க, ஒரு நோக்கத்தோடு வந்திருக்கிறீங்க. நான் எப்படிப்பட்ட மக்களை நான் சொல்ல முடியும் சாட்சி? ஒரு பெரிய செட்டியார் குடும்பம், பிரபல செட்டியார் குடும்பம், போட் கிளப் ரோட்ல இருக்கிறவங்க, காஃபி எஸ்டேட், டீ எஸ்டேட் ஓனர்ஸ். அவங்க அந்த அம்மா வரும் கேள்விப்பட்டது எனக்கு தெரியும் ஒருத்தர் மூலியமா. அதனால அவங்களுக்கு ஒன்று பார்க்கணுமே அப்படின்னாங்க. அதனால என்ன வர சொல்லுங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க. என் புருஷன் பிரபல செட்டியார், உங்களுக்கு தெரியும், கேள்விப்பட்டிருப்பீங்க. அதனால என்னமா கேள்விப்பட்டிருக்கேன், நாங்கள் இந்த போட் கிளப் ரோட்ல இங்கே இருக்கிறோம், இதெல்லாம் எங்களுடைய சொந்த இடம். எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு, என்ன பரவாயில்லமா சொல்லு, ஜெபிப்போம் அப்படின்னு. என்னுடைய புருஷன் ரொம்ப குடிப்பார், அதனால அவர் வெளியில அனுப்புறதுக்கு எங்களுக்கு பயம் அப்படின்னு. அதனால நம்ம ஜெபிப்போம். அதுக்காக நான் என்ன பண்ண வேண்டியதா போச்சு, நீங்க வெளியில போய் நீங்க குடிக்க வேண்டான்னு சொல்லி இப்ப நானே அவரோட உட்காந்து வாங்கி குடிக்கிறதுக்கு நான் தான் என்ன பண்ணி கொடுக்கணும்? ஹஸ்பண்ட் ஆச்சே, நான் தான் என்ன பண்ணணும்? விட்டுறக்கூடாது, இவ்வளோ பெரிய மனுஷன் அப்படின்னு. அந்த அம்மா என்ன பண்ணாங்க தெரியுமா? எனக்கு ஆச்சரியமா இருந்தது. ஒரு நாளைக்கு ஒரு பை கொண்டு வந்தாங்க. அந்த பையை கொண்டு வந்துட்டு 2 விஸ்கி பாட்டில் எனக்கு முன்னாடி வச்சு, இதை ஜெபிச்சு கொடு, கடைசியாக குடிச்சு புருஷன் மனம் மாறணும்னு. நான் இப்போ விஸ்கி பாட்டில் தொட்டு ஜெபிக்க முடியுமா? அந்த அம்மாவுடைய ஆதங்கம் எவ்வளோ இருந்திருக்கும், கரெக்டு தானே? யோசிச்சு பாருங்க. நான் அவங்க நிலைமையிலேருந்து பார்த்தேன். ஆச்சரிய, இதெல்லாம் முடிவை, இதெல்லாம் காரில் வச்சுட்டு வாமா, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். உன் கஷ்டம் எனக்கு தெரியுமோ தெரியாத, தெய்வத்துக்கு தெரியும், தெய்வத்துக்கு தெரியும். கர்த்தர் கிருபையா புருஷனை குடியிலிருந்து மீட்டு, அந்த சகோதரியையும் மீட்டு, அவங்க ஞானஸ்தானம் எடுத்து ஒரு சீக்ரெட் கிறிஸ்டியனா இருக்கிறாங்க. நான் சொன்னேன், நீ சீக்ரெட் கிறிஸ்டியனா இருங்க, ஓப்பன் கிறிஸ்டியனா இருங்க, பரலோகத்தில் ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதினா போடுன்ட்டு. என் கடைசியில் எங்க பேர் இருக்கணும், கரெக்டா இல்லையா? அவ்வளவுதான், கரெக்டா இல்லையா? நமக்கு என்ன வேணும், எங்க பேர் எழுதி இருக்கணும். எஸ், நான் கூட ரொம்ப வருஷமா சீக்ரெட் கிறிஸ்டியனா தான் இருந்தேன், அதுல ஒன்றும் தப்பு கிடையாது, அவ்வளவுதான். கத்திரிக்காய் முளைஞ்சா மார்க்கெட்டுக்கு வரப்போறது, அது வரைக்கும் சீக்ரெட்டா தான் இருக்கும் பூமிக்கு அடியில், அப்புறம் மேல தெரிய போறது, கரெக்டு தானே? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்குள் அருமையானவர்களே, இங்க ஒரு நம்பிக்கையோடு வந்திருக்கிறீங்க. இயேசு அன்பின் தேவன், அன்பின் தேவன். நான் கடந்த நாட்கள்ல சொல்லும்போது ஒரு காரியம் சொல்லி கொண்டிருந்தேன்.
மூன்று பெரிய அற்புதங்கள். மூன்று அற்புதங்கள். ஒரு அற்புதம், கையே இல்லை, ஆக்சிடென்ட்ல கை போயிடுத்து, கால்கள் போயிடுச்சு, ஜெபிச்சு கை கால்கள் வந்துட்டா அற்புதம். இப்படி இருக்கிற கை இப்படி வந்தா சுகம், கையே இல்லாம கை வந்துட்டா அற்புதம். இது ஒரு அற்புதம். இது கிரேட் மிராக்கிள். வீல் சேர்ல வரான், ரெண்டு காலும் இல்லை, வீல் சேரை தூக்கி போட்டு ரெண்டு காலும் வந்துருச்சுன்னா என்னது? அற்புதம். இரண்டாவது கிரேட்டர் மிராக்கிள், பெரிய அற்புதம், மரித்தவனை உயிரோடு எழுப்புறது. இயேசு கிறிஸ்து 3 பேரை உயிரோடு எழுப்பினார். ஒன்று, எவீருவின் மகள் வீட்டில் வச்சு எழுப்பினார். ஜெபாலய தலைவன், எங்க ஜெபாலய தலைவன் வீட்டில், அவன் வீட்டில் வச்சு யாரை எழுப்பினார்? எவீருவின் மகளை. நாயினூர் விதவியின் மகனை எங்க எழுப்பினாரு? ரோட்ல வச்சு, பாட ரோட்ல போகுது, கரெக்டா? லாசருவை எங்க வச்சு எழுப்பினாரு? கல்லறை. ஒரு மனுஷனுக்கு 3 இடம் தான் வாழ்க்கை: வீடு, வீதி, கல்லறை, சுடுகாடு. வீட்டிலேருந்து வீதிக்கு வரணும், வீதியிலேருந்து சுடுகாட்டுக்கு போகணும். கரெக்டு தானே? கரெக்டு தானே? அதனால தான் அவன் சொன்னான், ஒரு கவிஞன் பாடினான், வீடு வரை மனைவி, வீதி வரை உறவு, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ, கடைசி வரை இயேசு கிறிஸ்து, உலகத்தின் முடிவு புரிந்து நான் உன்னோட இருக்கிறேன். கரெக்டா இல்லையா? கரெக்டு தானே? சொன்னானா இல்லையா? இப்ப மாறி இருக்கா இல்லையா? இப்போ இது ரெண்டாவது அற்புதம். என்னது இது? ரெண்டாவது அற்புதம். மூணாவது ஒரு அற்புதம், மிக மிக பெரிய அற்புதம், பாவ மன்னிப்பின் ரட்சிப்பு, ஆத்தும ரட்சிப்பு. என்னத்தான் கை இல்லாம கை வந்தாலும் சரி, என்னதான் மரித்து எழுந்தாலும் சரி, திரும்ப ஒரு நாளைக்கு லாசரு செத்துருப்பான், திரும்ப ஒரு நாள் எவீருவின் மகள் செத்துருப்பா, திரும்ப ஒரு நாளைக்கு நாயினூர் மகன் செத்துருப்பா. கரெக்டு தானே? மூணாவது என்னது? ஆத்தும ரட்சிப்பு. அதனால தான் மனிதன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் லாபம் என்ன? அந்த ஆத்தும ரட்சிப்புக்குள் நாம வந்துட்டோம்னா, கிரேட்டஸ்ட் மிராக்கிளுக்குள்ள வந்துருங்க, மற்ற 2 மிராக்கிளும் தானா நடக்கும்னு அர்த்தமா இல்லையா? எது வேணும் நமக்கு? ஆத்தும ரட்சிப்பு. அதுதான் பெரிய 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 அற்புதம். அதுதான் பிரஜாபதிங்கிறது. அவ்வளவுதான். அதனால தான் பிரஜாபதி காண்டர்ஷியம் தர்ப்பயாமின்னு சொல்லுவான் சன்ஸ்கிரிட்ல. அப்போ அது ஆத்தும ரட்சிப்பு. மனிதன் உலகம் முழு ஆத்தும ரட்சிப்புங்கிறது ஞானம். நம்ம ஞானத்துக்குள்ள வந்துட்டோம்னா அறிவு பின்னாடியே வரும். அதனால சபையில் 3 நாள் கூட்டத்தில் நடுவில் ஒரு சாட்சி சொல்லி கொண்டிருந்தேன். அதை சொல்லி இன்னைக்கு முடிக்கிட்டோம். ஒரு வாலிபன் எழுந்து சாட்சி சொன்னான், எங்க அப்பாவை ஒரு அடி குறையும், ஒரு அடி குறையும், ஒரு அடி குறையும்னா. எங்க அப்பாவை என்ன பண்ணோம்? ஒரு அடி குறையும் அப்படின்னா. ஒரு அடினா 1 feet குறையும் அப்படின்னா. என்னடா உங்க அப்பா ஒரு அடி குறையும், ஒரு அடி குறையும்? பல வருஷங்களா ஜபிச்சுக்கிட்டு இருந்தேன், எங்க அப்பா என் ஜபத்தை கேட்டு ஒரு அடி குறைச்சிட்டார். என்னடா ஒரு அடி குறைச்சாருன்னா, எங்க அப்பாவுக்கு மூளையில தான் இயேசு, இருதயத்துல இல்லை. மூளைக்கு இருதயத்துக்கு 1 feet இருக்குமா? மூளைக்கும் இருதயத்துக்கும். நீ மூளையிலேருந்து இயேசுவை பார்த்தேன்னா தோத்து போயிடுவ, இருதயத்திலேருந்து பார்த்தா ஜெயிச்சிடுவ. மூளையில இயேசு கிறிஸ்து இருந்தா சபையில சப்ஸ்கிரிப்ஷன், இருதயத்துல இயேசு கிறிஸ்து இருந்தா பரலோகத்துல சப்ஸ்கிரிப்ஷன். கரெக்டு தானே? மூளையில இயேசு கிறிஸ்து இருந்தா சந்தா, மூளையில இயேசு கிறிஸ்து இருந்தா சிமெட்ரி, இருதயத்துல இயேசு இருந்தா ஜீவ புஸ்தகம். அதனால்தான் என் மகனே உன் இருதயத்தை தான் தான் சொன்னார் இயேசு, மூளையை தான் கேட்கல. வேலை செய்யாதெல்லாம் கேட்க மாட்டார். மூளையை கொடுன்னா கேட்டாரு. மூளையை வச்சு என்ன பண்றது? கண்ணாடி போட்டுனா கண்ணாடி அங்கேன்னு தேடின்னு கிடக்கிறோம். மொபைலை பாக்கெட்ல வச்சுன்னா மொபைலை காணோம், மொபைலை காணோம், மொபைலை காணோம். பர்ஸை வச்சுன்னா பர்ஸை. இதெல்லாம் மூளை. என் மகனே உன் இருதயத்தை எனக்கு, ஏன் நான் இருதயத்தை கேட்டேன்னு தெரியுமா? கர்ப்பஸ்திரீகளுக்கு தான் அதை தெரியும். அவ பீரியட் தள்ளி போயிருக்குன்னு சொன்னா டாக்டர் முதல்ல சொல்றது ஹார்ட் பீட் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. கர்ப்பத்தில் முதல்ல வளர்றது எது?
இருதயம். கர்ப்பப்பையில முதல்ல வளர்றது எது? இருதயம். அதனால ஹார்ட் பீட் நல்லா இருக்கு. நான் கர்ப்பத்துல முதல்ல எதை படைச்சனோ அதை எனக்கு கொடுங்கிறாரு. அந்த கர்ப்பத்துல அது முதல்ல நான் படைச்சது எதுல தெரியுமா இருக்குது? கர்ப்பப்பையில தண்ணியில இருக்குது. அந்த தண்ணி உடைஞ்சு போச்சுன்னா, பனிக்கூட உடைஞ்சு போச்சுன்னா அபார்ஷன் அர்த்தம் இல்லையா மெடிக்கலி. அதனால அந்த பனிக்கூடம் உடையறதுக்கு முன்னாடி கொண்டாந்துருமா பார்த்துருவோம் அப்படின்னு வாங்க டாக்டர்ஸ். நான் ஜஸ்ட் பார்ன் அந்த லேபர் வார்ட்லேருந்து அப்படிதான் அந்த குழந்தை வரும். நான் அந்த குழந்தைக்கு அப்படி ஜெபிச்சிருக்கோம் அந்த மாதிரி. அதனால எனக்கு அதை பத்தி டீட்டெயில்ஸ் தெரியும் ரொம்ப அழகா. அதனால என்ன பர்பஸா ஒரு குடும்பம் என்னை கூப்பிட்டு, என் பொண்ணை நான் சேர்த்திருக்கேன், இன்னொரு 1/2 மணி நேரத்தில் ஆப்ரேஷன், நீ இங்கே தான் இருக்கணும், என்னது இங்கே தான் நிற்கணும் அப்படின்னு வர்றவங்க அப்பா அம்மா. என் பொண்ணுக்கு இது பிரசவம், நீ இங்கே இருக்கணும், கொஞ்சம் எனக்காக இருக்கணும் நீங்கள் அப்படின்னு. அது ஹாஸ்பிட்டல் தெரியும் எனக்கு, அந்த ஹாஸ்பிட்டல் தெரியும். அவங்க டாக்டர் சொல்லி இங்கே இருக்கணும் நீங்கள். ஏன்னு கேட்டேன், நீங்கள் இருங்க, இந்த குழந்தை பிறந்த உடனே ஃபஸ்ட்டு நீங்கள் கையால் எடுத்து ஜெபிக்கணும். ஏன்னா என் பொண்ணுக்கு உங்களுக்கு தான் கல்யாணம் ஆச்சு, பண்ணிக்க மாட்டேன்னா ஜெபிச்சு பண்ணிட்டு, அதனால் இப்போ கன்சீவ் ஆயிருக்கா, நீங்கள் நிற்கணும்னு. அதனால என்னம்மா அப்படின்னு. கர்த்தர் கிருபையினால இன்னைக்கு அவன் எம்டியா படிச்சுக்கிட்டு இருக்கிறான் டாக்டருக்கு. அவன் பிறப்பானா இப்படி இருந்த பேசுவானான்னு இருந்தது. 5 வயசு வரைக்கும் பேசலாம், பேசுவான், கவலைப்படாத, நம் அப்படி பேசுவான், டாக்டர் ஆயிடுவான். அவன் பியானிஸ்ட்ல 8th கிரேட் வருவான். இன்னைக்கு 8th கிரேட் பியானோ சர்ச்சில் போடுவான், 8th கிரேட் பியானோ. கர்த்தர் கிருபை கிருபை கிருபை. என் மகனே உன் இருதயத்தை எனக்கு தா. ஆண்டவர் கேட்கறது இருதயம் மட்டும்தான். அந்த இருதயத்துல என் மகனே உன் இருதயத்தை கொடு அப்படின்பார். எவ்வளோ ஆசீர்வாதத்துக்காக நம்ம சபைக்கு வரலாம். அந்த ஆசீர்வாதம் நீ நினைக்கிறதுக்கு வேண்டிக் கொள்வதற்கு மேலா உங்ககிட்ட வரணும், நிரந்தரமா இருக்கணும் அப்படின்னா உன் இருதயத்தை இயேசுக்கு கொடு. 3 ஆசீர்வாதம் உன் வாழ்க்கையில பின்பற்றும். நிச்சயமான ஆசீர்வாதம், நிம்மதியான ஆசீர்வாதம், நிரந்தரமான ஆசீர்வாதம். அதனால்தான் நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். நிம்மதியான ஆசீர்வாதம், கர்த்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வரியத்தை தரும், அதனோடு வேதனையை கூட்டார். நீ தேடும் நிம்மதி இயேசு தருகிறார். நிரந்தரமான ஆசீர்வாதம், நித்திய ஆசீர்வாதம், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன். அதான் நித்திய ஆசீர்வாதம். இது உனக்கு இலவசமா கிடைக்குது. என் மகனே உன் இருதயத்தை தா. இருதயத்துல இயேசு வந்துட்டார்னு வச்சுக்கோமே, அவர் மூளையை கண்ட்ரோல் பண்ணுவார், வாழ்க்கையை கண்ட்ரோல் பண்ணுவார். அதனாலதான் உன் இருதயத்தை காத்துக்கொள், ஜாக்கிரதையா. இருதயத்தை ஜாக்கிரதையா காத்துக்கணும்னா 3 கதவை மூடி வைக்கணும். எத்தனை கதவை மூடி வைக்கணும்? 3 கதவை மூடி வைக்கணும். கண்ணு, காது, முகத்தில் இருக்கிற கதவெல்லாம் மூடி வைக்கணுமா சொல்லுவான். வாழ்க்கை சரீரத்தில் 9 கதவுல 7 முகத்திலேயே இருக்கடாங்கிறான். கரெக்டு தானே? இந்த 3 கதவை மூடிட்டேன்னா ஜெயிச்சிடலாங்கிறான் வாழ்க்கை. கரெக்டு தானே? இந்த 3 கதவை நம்மளால என்ன முடியல, இதையும் மூட முடியல, இத்தையும் மூட முடியல, இத்தையும் மூட முடியல. இது 3 மூடிட்டேன்னா ஜெயிச்சிட்டான் 3 கதவையும், இல்லையா? என் மகனே உன் இருதயத்தை எனக்கு கொடு. வந்திருக்கிறீங்களா? இன்றைக்கு இரவு ஆண்டவரே இருதயத்தை உமக்கு கொடுக்குறேன்னு சொல்லு. அவர் வேற ஒண்ணுமே கேட்கல. இருதயத்துல வந்து உட்கார்ந்துட்டாருன்னா இருதய வேதனை போயிடும். இருதயத்துல என்ன மூளைக்கு நியூஸ் போகும், மூளையிலேருந்து இங்க வரும். 2 பேட்டில் தான் எப்பவுமே. கர்த்தர் உங்களை அபரிமிதமா ஆசீர்வதிப்பார். நிச்சயமான ஆசீர்வாதம், நிம்மதியான ஆசீர்வாதம், நிரந்தரமான ஆசீர்வாதம். இயேசு அன்பின் தேவன், இயேசு அக்கறையின் தேவன், அக்கறையில் கொண்டு சேர்க்கிற மகா பெரிய ஒரு தேவன். அற்புதம், பெரிய அற்புதம், மகா பெரிய அற்புதம், ஆத்தும ரட்சிப்பு. அந்த ஆத்தும ரட்சிப்புல வந்துட்டோம்னா மீதி எல்லாம் நீ நினைக்கிறதுக்கு மேல நடக்கும். இந்த உலகத்துல என்ன நினைக்கிற, உனக்கு என்ன வந்து சேரணும்னு கர்த்தர் தீர்மானிச்சிட்டாரோ அது உன் கையில வந்து சேர்ந்துடும். வழி இல்லாத இடத்துல வழி வரும், தேவையுள்ள இடத்துல தேவைகள் சந்திக்கப்படும், அவசியமான இடத்துல அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கும்.
புலம்பல் ஆனந்த களிப்பா மாறும், தரித்திரம் ஐஸ்வர்யமா மாறும். இன்றைக்கு வரைக்கும் 44 வருஷ காலம் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. கடனில்லாத வாழ்க்கை போதும். எவ்வளோ கஷ்டத்தை பார்த்தவன் கர்த்தரை நம்ம உயர்த்தி காட்டும் போது கர்த்தர் நம்மளை உயர்த்தி காட்டுவார். நீங்க எந்த சூழ்நிலையில எங்கிருந்து வந்திருக்கீங்கன்னு அவர் பார்க்க மாட்டார். அவர்கிட்ட வந்துட்டீங்க, எந்த ஜாதியோ மதமோ இனமோ குலமோ கோத்திரமோ, ஆண்டவரேன்னு வந்துட்ட, சரணாகதி அடைஞ்சிட்ட, உன்னை அவர் கையில தூக்கி எடுப்பார். அடிமையை அதிபதியா மாத்துவார். யோசேப்பு அடிமை அதிபதியா மாத்தினார். மற்றவங்க நம்மளை பார்த்து என்ன நினைக்கிறாங்கன்னு கவலைப்படாத, உன்னை ஆண்டவர் என்ன நினைக்கிறான்னு கவலைப்படு. நான் எப்பவும் சொல்லுவேன், ஆண்டவனை திருப்திப்படுத்துறது ஈஸிடா, மனுஷால தாண்டா திருப்திப்படுத்த முடியாது அப்படின்னு. கரெக்டு தானே? ஆண்டவனை ஈஸியா திருப்திப்படுத்திடலாம், அவன் இருதயத்தை கொடு. மனுஷன் எதை பண்ணாலும் திருப்தி ஆக மாட்டான். கரெக்டு தானே? அவனை திருப்திப்படுத்த அவன் பின்னாடி ஓடுறியடா. இருதயத்தை ஆண்டவர்கிட்ட கொடுத்துட்டு அவரை திருப்திப்படுத்தி எது உங்ககிட்ட வரணும் வர வேண்டாம்னு அவரு டிசைட் பண்ணிக்குவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபித்து முடிப்போம். பரலோக பிதாவே, சர்வ வல்லமையுள்ள எங்கள் மகா பெரிய தேவனே, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று ஓயாமல் போற்றப்பட்டு கொண்டிருக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இங்க அமர்ந்திருக்கிற அத்தனை பேர் மீதும் உம்முடைய அன்பின் ஆவியை ஊற்றுங்கப்பா. இன்றைக்கிரவு இயேசுவே என் உள்ளத்தில் வாரும், என் இல்லத்தில் வாரும் என்று யார் அமைதியாக கூப்பிட்டாலோ, தங்கள் இருதயத்தை உமக்கென்று கொடுக்கும் பொழுது நீர் அவள் இருதயத்திலும் குடும்பத்திலும் ஆட்சி செய்யுங்கப்பா. இன்றைக்கு வந்தது நலம் என்று சொல்லி போகட்டும். தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை, சமுதாய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கட்டும். பெரிய சாட்சிகளை எழுப்புங்கப்பா. சந்தோஷமாக அனுப்புங்க, சந்தோஷமாக அனுப்புங்க. நீங்கள் வெறுமையாய் போவதில்லை. கர்த்தர் சூழ்நிலைகளை மாற்றுவார். நீ பயப்படுகிற காரியம் உனக்கு ஒன்று நேரிடாது. கர்த்தர் அதிசயங்களின் தேவன், அற்புதங்களின் தேவன், மகிமையின் தேவன், மாறாத தேவன், உன்னதமான தேவன். எல்லா துதி கனம் மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.